வெறும் கால்ல ஓடுறேன்னு கால்ல உண்டு வாங்கின கதைய சொல்றேன் வாங்க. வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு சனிக்கிழமை என்ற காரணத்தினால் பேட் கிளப் இருந்தது. போற வழியில நம்ம கண்ணனையும் கூப்பிட்டுக்கின்னு போற மாதிரி தான் பிளானு. வழக்கத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே போயிட்டோம். ஏன்னா எப்பவுமே நாங்கள் லேட்டாக தான் போவோம். நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துருந்தேன். ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா இன்னைக்கு தான் நான் சீக்கிரம் போயிட்டேன்ல. Oh my god. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் ஒழுங்காக லைன் அப்லாம் பண்ணி வார்ம் அப்லாம் பண்ணியாச்சு. பேர் ஃபுட்டில் ரன் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி பிளான் வச்சுருந்தேன். ஒரு வழியாக ரன் முடிச்சாச்சு. நான் ஒரு 5.7 கிலோமீட்டர்ஸ் ஓடிருப்பேன். 300 மீட்டர் விட்டுட்டேன்னு சொல்லி நீங்கள் கேட்குறது என் காதில் சாதிக்க போனவன் இந்த சக்கரை பாண்டின்னு சொல்லிட்டு வெறிக்கொண்டு ஓடிந்தேன். சோதிக்க போனவன் இந்த சக்தி வேலுன்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்து காலிலே சொருவிச்சு அங்கேயே ரன்னை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு சில ஃபன் கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இந்த கர்ணன் பையனுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்கான் குரோம்பேட்டில். போகிறேன்னு சொன்னான். சரி நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லி கூடயே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன். அவனை அப்படியே வீட்டில் விட்டுட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஒரு 12 மணிக்கு வரலான்னு சொன்னான். அங்கேருந்து அவன் வீட்டிலேருந்து கிளம்பி நுங்கம்பாக்கத்தில் பைக்கை போட்டுட்டு குரோம்பேட்டுக்கு வண்டி ஏறியாச்சு. குரோம்பேட்லேருந்து எக்ஸாம் சென்டர் ஏதோ 500 மீட்டர்ஸ் தான். நாங்கள் போனது என்னமோ மொட்டை வெயில் தாங்க முடியாமல் போகிற வழியில் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு லொக்கேஷன் போய் சேர்ந்தார். அவன் எக்ஸாம் எழுதுற கேப்பில் போயிட்டு ஒரு காஃபியை போட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ ராத்திரி பீச்சுக்கு போகலான்னு சொல்லி ஒரு பிளானு. அதனால எல்லோரும் ராம்ஸுக்கு போயிருந்தோம். அங்கே போனால் நம்ம கோன்வேல் இருக்கார். அவர் கூட கொஞ்ச நேரம் பேசினே இருந்தோம். நம்ம ஆண்டோனியோ ப்ரோ வந்துட்டார். எல்லாருக்கூடயே கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பீச்சில் போய் கொஞ்ச நேரம் ஃப்ரிஸ்பி ஆடலாம் தான் பிளானு. அங்கே போனால் சரியான கூட்டம். சாட்டர்டே நைட்டு அதுக்கும் நாங்களும் போயிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் ஆடிட்டு பீச்சிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரப்போ பைனாப்பிள் போட்ட லெமன் டீன்னு ஏதோ இருக்குதுன்னு சொன்னானுங்க. அங்கே போயிட்டு அதை குடிச்சிட்டு அங்கேருந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே நானும் டேவை முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.